பாஜகவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் மூலதன கொள்கைகளுக்கு முற்றிலுமாக அடிபணிந்து செயல்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ துணை பிரிவான ரச்சனாத்மக் தேசிய மாநாட்டில் நிறைவுரையாற்றிய அவர், பாஜக ஆர்எஸ்எஸ் ஆகிய இரு அமைப்பும் அனில் அம்பானி, கௌதம் அதானி போன்ற ஒரு சில பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக மட்டுமே தீவிரமாக பாடுபடுவதாக கூறினார். இதன் மூலம் நடுத்தர மக்களின் பொருளாதார சுதந்திரம் பறிக்கப்பட்டு ஒரு சில இடங்களிலேயே ஒட்டுமொத்த மூலதன குவிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் சமீபத்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மோடியும் அமித்ஷாவும் 20 நாட்களாக அவைக்கு வராமல் தப்பியோடிவிட்டதாக சாடிய ராகுல் காந்தி, சாணக்கியர் என்று அழைக்கப்பட்ட அமித்ஷா அவையை எதிர்கொள்ள தயங்கி தலைமறைவாகிவிட்டதாகவும், ஒன்றிய அரசின் தற்போதைய கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் காரணமாக மோடிக்கு இரவில் தூக்கம் வருவதில்லை என்றும் விமர்சித்தார். மக்கள் தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதை ஆளும் அரசால் இனி எந்த காலத்திலும் தடுக்க முடியாது என்பதை மோடி அரசு நன்றாக உணர்ந்துள்ளதாகவும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். क्या था आरएसएस जो छोटा बिजनेसमैन था, मैंने स्टडी की ये बात,